டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சீமானின் பாலியல் வழக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்த அண்ணாமலை, எச்சரித்த விஜயலட்சுமி, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இது குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். சீமானோட பாலியல் வழக்கு இது தொடர்பாக அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் ரொம்ப சர்ச்சையாக இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களாக இருக்கட்டும், இல்லை விசிகாக சார்ந்தவர்களும், எல்லா கட்சி தலைவர்களுமே அதை எதிர்த்து அது கண்டனம் தெரிவித்து சீமான் இவ்வளோ அநாகரிகமாக பேசக்கூடாதுன்றத அவங்க கருத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. ஆனால் ஒரு மாநில தலைவர், ஒரு கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாக தைரியமாக ஃபைட் பண்ணுங்க, விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக, குற்றவாளிக்கு ஆதரவாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது குஜராத்தில் இஸ்லாமிய பெண்களை, இஸ்லாமியர்களை ஒரு இனப்படுகொலை செய்தார்கள். இஸ்லாமிய பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது, வல்லுறவில் ஈடுபட்டது இதே பாஜகவினர். பில்கிஸ் பானு அப்படின்ற அந்த நிறை மாத கர்ப்பிணிக்கு என்ன நடந்தது, அவரை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, அவங்க குழந்தைகளை எப்படியெல்லாம் கொன்றார்கள் அப்படின்றது இந்த நாட்டிற்கே தெரிந்த ஒரு விஷயம், உலகமே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம். அப்படி ஒரு குற்றத்தை செய்த குற்ற கும்பலில் இருந்து வந்தவர் அண்ணாமலை. அந்த குற்ற கும்பலை சார்ந்த அண்ணாமலை இப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை செய்து 7-8 முறை கருக்கலைப்பு செய்த ஒரு பாலியல் குற்றவாளியை ஆதரிப்பதில் ஏதாவது வியப்பு இருக்க முடியுமா? இதான் இவங்களோட தொழில. கோவில் கருவறைக்குள் வைத்து ஆசிஃபா என்கின்ற 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். யாரு? அவன் காஷ்மீர்ல இருந்த RSS காரன். இப்படி இந்தியா அவங்களுக்கு ஆதரவா வெளிப்படையா போராட்டம் நடத்தினாங்க. பாஜகவினுடைய அமைச்சர்கள் தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு அந்த பாலியல் குற்றவாளியை, அந்த கிரிமினலை ஆதரித்து அவனை விடுதலை செய்யணும், அந்த RSS காரனுக்கு ஆதரவாக தேசிய கொடியோடு பேரணி போனவங்க தான் இந்த பாஜக கும்பல். அந்த கும்பலை சார்ந்த இன்னொரு கிரிமினல் தான் இந்த அண்ணாமலை. இந்த அண்ணாமலை அவர்களை ஆதரிப்பதுல எந்த தப்பும் இல்லை. மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு? நிர்வாணமாக பெண்களை பரேடு நடத்தினாங்க. உலகமே நொந்துருச்சு அந்த வீடியோ கிளிப்பிங்க பார்த்து. மோடி வாய் திறக்கவே இல்லை 78 நாட்கள். ஏன்னா அந்த கலவரத்தை முன்னின்று நடத்துவது இதே RSS கும்பல். அதனுடைய கிளை தான் அங்க இருக்கின்ற அந்த மாநிலத்திற்குள் இருந்து இந்த கலவரத்தை எல்லாம் மணிப்பூர்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லலாம். பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பிரஜ்வல் ரேவண்ணா கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற அந்த வீடியோவோட வெளில ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி அனுப்பிச்சு. அவர்களுக்காக போய் பிரச்சாரம் செய்த கும்பலில் இருந்து வந்தவர் தான் இந்த அண்ணாமலை. இவர் சீமானை ஆதரிப்பதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? சீமான் ஒருபுறம், இவங்க அப்படிதான் பாஜக என்ன சொல்லுவாங்க, நம்முடைய பாரத கலாச்சாரம், இந்து கலாச்சாரம், பெண்களின் மேன்மை, பெண்கள் நமக்கு தெய்வத்தை போன்றவர்கள் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா எதை ஆதரிப்பார்கள்? கல்யாணம் செய்யறதா சொல்லி பாலியல் வன்கொடுமை செய்கின்ற சீமானை போன்ற பாலியல் பொறிக்கைகளைத்தான் இவர்கள் ஆதரிப்பார்கள். எப்படி? அம்பேத்கருக்கு பூவை போட்டு மாலையை போட்டுட்டு அம்பேத்கர்னு சொன்னா மோட்சம் கிடைச்சிருமான்னு இழிவுபடுத்துற மாதிரி, தமிழ் பழமையான மொழி, தமிழர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு, இன்னொரு புறம் தமிழ்நாட்டு எம்பிக்களையும் தமிழர்களையும் பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று எப்படி வன்மத்தை கொட்டுகிறார்களோ, இதெல்லாம் எப்படியோ அதுபோலத்தான் இவர்கள் பெண்களை மதிக்கின்ற லட்சணம். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிராக, தலித் மக்களுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எவ்வளவு கொடூரங்கள்லாம் அரங்கேறிட்டு இருக்குது அப்படின்றது இன்றைக்கு நாட்டுக்கே தெரியும். அந்த கும்பல் இவனை ஆதரிக்குது. இவன் ஒரு பக்கம் என்ன பேசிட்டு இருந்தான், இங்க ஈழப்போர் உச்சத்தில் அங்க இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த போது இவன் மதுரை ராயல் கோர்ட் ஹோட்டல்ல ரூம் போட்டு விஜயலட்சுமியினுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறான் அப்படின்றது தெல்ல தெளிவாக இருக்கின்ற விஷயம். இதுல ஒரு அடிப்படையான விஷயம் பாருங்களேன். சீமானும் சரி, இடுமானம் கார்த்தி, கண்ணாபரேசன் கார்த்தி, பலான விஷயங்களில் ஈடுபட்டு கலட்டி விட முயன்ற கார்த்தி, இந்த கார்த்தியும் இந்த மாமா பைய சாட்டை துரைமுருகனும் எப்படியெல்லாம் சீமானுக்கு முட்டு கொடுப்பாங்க. எங்களை விட பாஜகவை எதிர்க்க யாராவது இருக்கிறாங்களா, நாங்க பாஜகவை எப்படி எதிர்க்கிறோம் பாருங்க அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்க. எங்க அண்ணனை மாதிரி, எங்க அண்ணன் தான் சொல்லிட்டாரு மனிதகுல விரோதி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஏதோ இவங்களுக்கும் பாஜகவுக்கும் தான் சண்டை மாதிரி இந்த நாக்பூர் நாய்கள் வெளியே நாடகம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அந்த நாடகத்தை அண்ணாமலை உடை தெரிந்திருக்கிறார். ஆனா ஃபைட் பண்ணிட்டே இருங்கண்ணா, ஸ்ட்ராங்கா இருங்கண்ணா, விட்டுறாதீங்கண்ணா. அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். ஃபைட் பண்ணிட்டே இருங்கன்னா விட்டுறாதீங்கன்னா. யோசிச்சு பாருங்களேன். ஒருபுறம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்
அவர் என்ன செய்யறாரு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு டீலிமிட்டேஷனுக்கு எதிராகவும், தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக, மும்மொழி கொள்கைக்கு, இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள இடதுசாரி இயக்கங்கள் உள்ளிட்ட அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாமே இந்த போராட்டத்தில் நின்று போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சீமானுக்கு அண்ணாமலை என்ன அறிவுரை சொல்றாரு, உன் பாலியல் கேஸுக்கு எதிராக நீ போராடி வெற்றி பெறு. அதாவது அண்ணாமலை சொல்வது என்னன்னா, அந்த உச்ச நீதிமன்றத்தில் சீமான் தரப்பு சொன்னாங்கல்ல, அன்அபிஷியலி வி ஆர் ட்ரைங் டு செட்டில் த விஜயலட்சுமி அப்படின்னு, விஜயலட்சுமிக்கு அன்அபிஷியலா செட்டில்மெண்ட் பண்றதுக்கு வேலைகளை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்கல்ல, அதை சரியா செய்யலாம் அப்படின்னு ஒரு வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார், ஒரு பாராட்டை தெரிவித்திருக்கிறார், ஒரு ஆதரவை அண்ணாமலை தெரிவிச்சிருக்கிறாரு. அதான் அதுல இருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப ஒரே ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. இப்ப இவங்க பாஜகவை எதிர்க்கிறன்னு நாம் தமிழர் கட்சி சொல்றாங்களே, அமித்ஷா உதாரணத்துக்கு சொல்றேன், அமித்ஷா என்றைக்காவது மு.க. ஸ்டாலின் நீங்க போராடுங்க, ஃபைட் பண்ணுங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு என்றைக்காவது சொல்லுவாங்களா? கம்யூனிஸ்டுகளை பார்த்து அமித்ஷாவோ மோடியோ நீங்க ஃபைட் பண்ணுங்க, உங்க கொள்கை சரிதான், உங்க கொள்கை சரிதான், நீங்க விடாதீங்க, நீங்க போராடுங்க அப்படின்னு கம்யூனிஸ்டுகளை பார்த்து, அம்பேத்கரிஸ்டுகளை பார்த்து சொல்லுவார்களா? பாண்டேவே சொல்லுவாரா? பாண்டேவே இப்ப திமுக மேடையில பேசும்போது அப்படி சொல்லல. அப்ப சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அடிப்படையில் எதிரிகள் ரெண்டு பேரும், கொள்கை அடிப்படையில் ரெண்டு பேரும் எதிரிகள் அப்படின்ற அடிப்படையில் ஒரு பாசிசத்திற்கு எதிரான போராட்டத்துல ஒரு இந்தியா அலையன்ஸ் இருக்குது. அதனுடைய முகமாக ஸ்டாலின் இருக்கிறார். அது அப்படித்தான் இருக்கும். ஆனா தன்னை எதிர்ப்பதாக அண்ணாமலையே பேட்டி கொடுக்கிறாரு, அவர் எங்களை எதிர்க்கிறாரு, அவர் மோடிஜியை விமர்சிக்கிறாரு, இருந்தாலும் திராவிடத்தை எதிர்ப்பதால் அவர் தேவை, அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு அவருடைய சேவை தேவை அப்படின்றாரு. எதுக்காக சொல்றாரு? தன்னுடைய வளர்ப்பு நாய் தான் சீமான். ரெண்டு பேரும் ஒரே அணியில எல்லாமே எப்படிங்க நேருக்கு நேர் சந்தித்து ஃபைட் பண்ணிட்டே இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, விட்டுறாதீங்கண்ணா அப்படின்னு எதற்காக அண்ணாமலை சொல்ல போறாரு? அது எங்களை விமர்சிச்சாலும் அவர் இருக்கணும் அப்படின்றதுதான் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் இந்த நாக்பூர் நாய் சீமானுக்கும் இடையிலான அந்த கள்ள உறவு அப்படின்றது தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வழக்கிலேயே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு குருமூர்த்தியின் காலடியிலும் பாஜக இன்ன பிற பாஜக தலைவர்களினுடைய காலடியிலும் விழுந்து, அதனாலதான் எந்த அளவுக்கு எச் ராஜா உள்ளிட்ட இந்த அயோக்கியர்களை எல்லாம் இவன் புகழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்றது எல்லோருக்கும் பார்த்தாலே இது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்ற ஒரு உண்மை. அண்ணாமலை அந்த திருமண நிகழ்வுல சீமானை சந்திச்சு அப்படி பேசினதுக்கு எதிர்நிலையாற்ற மாரி விஜயலட்சுமி அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அவங்க எப்படி பாதிக்கப்பட்டோம், நீ யாருக்கு சப்போர்ட் பண்றன்றத பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அவங்க பேசினதை எப்படி பாக்குறீங்க? நல்லா நாக்க புடுங்கிட்டு சாகுற மாதிரி விஜயலட்சுமி அண்ணாமலையை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே அண்ணாமலை சோறுதான் தின்கின்ற ஒரு நபராக இருந்தால் விஜயலட்சுமி கேட்ட கேள்விக்கு நேரம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருக்கணும். அப்படி கேட்டிருக்கிறாங்க. அவன் என்ன ஈழ போராட்டத்துக்காக போராடி இருக்கிறானா, அவனை ஃபைட் பண்ணுங்கன்னு நீங்க சொல்றதுக்கு, அவன் கச்சத்தீவு மீட்க போராடி என்ன ஜெயிலுக்கு போயிருக்கிறானா, அவனை ஃபைட் பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா இருங்கன்னு சொல்றதுக்கு அவன் என்ன பண்ணுனா அப்படின்னு சொல்லி அவங்க விளக்குறாங்க. இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் திராவிட கட்சிகளும் பெரியாரிஸ்டுகளும் என்னோட கேஸை வச்சு சீமான ஒரே அடிக்கிற மாதிரியும், அந்த அடிக்கிற அடியில் சீமான் எதுவும் சோர்வடைஞ்சிடக்கூடாது, நல்லா போராடணும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. திரு அண்ணாமலை அவர்களே, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை. உங்கள் ஃப்ரெண்டு சீமான் ஒன்றும் ஈழத்துக்காக போராடியோ இல்லை கச்சத்தீவை மீட்ட போயோ ஒன்றும் கேஸ் வாங்கலை. ஈழத்தமிழர்கள்லாம் செத்துட்டு இருக்கும்போது என் கூட குடும்பம் நடத்திட்டு என்னோட காசெல்லாம் பிடுங்கி பாலியல் ரீதியை என்னை துன்பப்படுத்தி தெருவில் விட்டுட்டு, யாராவது கேட்டால் எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அப்படின்னு தான் இத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தாரு. திமுகவோட காலகட்டத்தில் தான் காவல்துறை கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டதுக்கப்புறம் ஆமாம் நான் குடும்பம் நடத்தினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதை நீங்கள் பார்க்கலையா? அதை விட உலகமே காரி துப்புற மாதிரி அவ ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னாரு. அதை நீங்கள் பார்க்கலையா? த்ரிஷாவோட விஷயத்தில் மன்சூர் அலிகான் அவர்கள் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி மொத்த பாரதிய ஜனதாவும் இறங்கி த்ரிஷா அவர்களுக்காக போராடினாங்களே. குஷ்பு அவர்கள்லாம் பெரிய அளவில் குரல் கொடுத்தாங்களே. என்னையே பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்ன போது ஏன் உங்கள் கட்சியிலேருந்து யாருமே குரல் கொடுக்கல? இதில் எந்த அரசியலும் இல்லை அண்ணாமலை அவர்களே. இன்ஃபேக்ட் சீமான இந்த கேஸ்லேருந்து ஏதோ ஒரு பெரிய சக்தி காப்பாற்றுறதா எனக்கு தோணுது. அதனால தான் திராவிட கட்சிகளும் பெரியாரிஸ்டுகளும்
பாவம் பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி வந்து இன்னும் ஏமாறக்கூடாது அப்படின்னு எனக்காக நேர்மையாக குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. அவர் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் சீமான் மாதிரி ஒரு பொறுக்கிக்கு போய் நீங்கள் குரல் கொடுத்தா உங்களையும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அண்ணாமலை அவர்களே? ஏதோ நீங்கள் தெரியாமல் பேசியிருக்கலாம், அதனால் அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தயவு செஞ்சு இதை கொஞ்சம் மீடியா டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்சம் பார்க்கணும். வணக்கம். என்னென்னங்க இந்த ஊடகத்துல வந்து அவன் பேசினா, ஆரம்பத்துல அந்த பொம்பளைக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, அந்த பொம்பளை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னா சீமானா. அடுத்து 2011-12 இந்த பிரச்சனை வந்துச்சுல்ல, விஜயலட்சுமி புகார் கொடுத்த பிறகு இவன் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறான். அந்த பேட்டியில படுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே இடம் இல்லாம சுத்திட்டு இருக்கிறான். இதுல நாங்க எங்க போய் பேருந்து நிலையம், கல்லூரி வளாகம், அங்க போய் காதல் கிதல்னு நாங்க எங்க டூயட் பாடுறது அப்படின்னு இவனே தான் பேட்டி கொடுத்தான். இப்ப என்ன சொல்றான், அதற்கு பிறகு அந்த பொம்பளை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னா. இதுல தடா சந்திரசேகர் இருக்காப்ல இல்ல, அந்த ஆளை பத்தி கேட்டா அவர் தடா கேஸுக்கு ஆஜரான வக்கீலாம், தடா வழக்குல அவர் வந்து கைதானவர் இல்லையா. இப்ப தடா வழக்குல ஜெயிலுக்கு போனவங்க தான் தடான்னு போட்டுவாங்க. இவெல்லாம் வழக்குக்கு ஆஜரானதுக்கே தடான்னு போட்டுக்கிட்ட ஒரு ஃப்ராடு. இந்த ஆளு அன்னைக்கு ஏதோ மகேந்திரன் விவகாரத்தை, இயக்குனர் மகேந்திரன் மேல யாரோ ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி பின்னாடி இருந்து இயக்குவது சிங்கள உளவுத்துறையும் ராவும் தான் அப்படின்னு தடா சந்திரசேகர் பேட்டி கொடுத்தாரு. அது மாதிரி இதுக்கு பின்னாடி சில சதி வேலைகள் வந்து இருக்குது, யார் சொல்லி விஜயலட்சுமி இப்படி செய்யறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இவன் போய் ரூம் போட்டு அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு பிராமிஸ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி 7-8 முறை கருக்கலைப்பு செஞ்ச இந்த பாலியல் பொறுக்கிக்கு வந்து சிங்கள உளவுத்துறை வந்து சதி செஞ்சுதான். இது அயோக்கியத்தனமா இல்லையா? இவன் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த பொம்பளை யாருன்னே தெரியாதுன்னு இவன் பேசிட்டு இருந்தான். ஆனால் இந்த விவகாரத்தில் இப்ப இந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு போறதுக்கு முன்னாடி இவன் என்னென்ன பேசினா பொதுவெளிகள்ல, ஆமா அவங்களும் நானும் வந்து சேர்ந்துதான் இருந்தோம், அவங்க வந்து விரும்பிதான் வந்து என் கூட படுத்தாங்க அப்படின்னா. அடுத்து வந்து அவங்க வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னா. அது என்ன 16 வயசு பொண்ணா, நான் வந்து குண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு கற்பழிச்சு விடுறதுக்கு சும்மா கதறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னான். அடுத்து என்ன சொன்னா, இன்னும் உச்சகட்டமா போய் என்ன காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற பொண்ணா நான் தூக்கிட்டு போய் கற்பழிச்சு விட்டேனா அப்படின்னு. இப்போ இத்தனையும் உச்சகட்டமா போய் அவ ஒரு பாலியல் தொழிலாளி, காசை வாங்கிட்டு தான் வந்து என் கூட படுக்கையை பகிர்ந்து கொண்டாள் அப்படின்னு அப்பட்டமாக கூச்சநாச்சம் இல்லாம இதை விட கீழே இறங்கி ஒரு அரசியல் தலைவன் பேச முடியுமா? அரசியல் தலைவன் இல்ல, அரசியல் மேடைகளில் எவனுமே இப்படி பேச முடியாது. ஒரு கேவலத்திலையும் கேவலம். அவ்வளவு ஒரு சில்லறத்தனமா இந்த சீமான் பேசி இருக்கிறான். இவனுக்கு போய் அண்ணாமலை ஆதரவு தெரிவிக்கிறாப்லனா அண்ணாமலையினுடைய யோகிதை என்ன அப்படின்றத எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இப்படி நோட்டாவுக்கும் வார்டு கவுன்சிலர் ஆவதற்கும் போட்டியிட்டு இருக்கிற இந்த சூழல்லையே இப்படி வெளிப்படையாக பாலியல் குற்றங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு அதிகாரம் கிடைத்தால் என்ன ஆகும்? அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சீமான் போன்ற வளர்ப்பு நாய்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த வளர்ப்பு நாய் கொஞ்சம் அப்படியே நொந்துருச்சு, விஜயலட்சுமி மேட்டர்னால கொஞ்சம் ஓட்ட உடசல் ஆயிருச்சு, அப்படியே நொந்துருச்சு. அந்த நாயை பார்த்து தட்டி கொடுக்குறாங்க, கவலைப்படாத நாயே ஒன்னும் ஆகாது, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு ஆறுதல் சொல்லும் விதமாக அண்ணாமலை பேசுறாரு. இதுல விஜயலட்சுமி இன்னொரு முக்கியமான செய்திய தன்னோட வீடியோல சொல்லிருக்கிறாங்க. சீமானை ஒரு பெரிய சக்தி காப்பாற்றுகிறது அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க. யார் அந்த பெரிய சக்தி? அந்த பெரிய சக்தி வேற யாரும் இல்ல, பாஜக தான். ஏற்கனவே விஜயலட்சுமி விவகாரத்துல 2019 நினைக்கிறேன் அவங்க விஷம் இருந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க. அப்படி அவங்க தற்கொலைக்கு முயற்சித்த போது அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறாங்க. அவங்கள போய் பார்த்து அவங்களோட வந்து பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க காயத்ரி ரகுராம். அப்புறம் திடீர்னு என்னன்னு தெரியல, அந்த பிரச்சனையில இருந்து விலகுறாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சீமான் போய் எடப்பாடி பழனிசாமியை ரகசியமாக சந்திக்கிறார். இந்த பிரச்சனை விஜயலட்சுமி பிரச்சனை ஓடும் பொழுது ரகசியமாக சந்திக்கிறார், அப்படியே கிடப்புல போடப்படுது. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சி காலம் எஃப்ஐஆர் வந்து போடுறாங்க, ஆனா நடவடிக்கை எடுக்கல. அவன் தான் வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப சீமானினுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது 2 விஷயம்தான். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை அப்படின்றாங்கல்ல, இலக்கு ஒன்று அல்ல, 2 இலக்கு இருக்கிறது. இலக்கு 2 தான்.
அது என்னன்னா, முதல் இலக்கு என்னன்னா திரள் நிதி திருடி பிழைப்பது. இரண்டாவது இலக்கு என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியையும் 30 லட்சம் வாக்குகளையும் வைத்துக் கொண்டு தன்னுடைய பாலியல் குற்றங்களை மறைத்துக் கொள்வதற்கு அதை ஒரு பேரிகேடா வைக்கிறது. இந்த 2 இலக்கு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானினுடைய இலக்குகள், வேற எதுவுமே கிடையாது. இப்ப இவனுங்க எல்லாம் மாங்குன்னு கத்துறது பேசுறது வேற ஒண்ணுக்குமே கிடையாது. நீதிமன்றத்துல போய் நாங்க அன்அபிஷியலா செட்டில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு வெக்கமே இல்லாம இந்த மானங்கட்ட நாய் சீமான் ஊடகங்கள்ல என்ன பேட்டி தர்றான். அது சமரசமா, அதுக்கெல்லாம் நாங்க தயாரா கிடையாது. செட்டில்மெண்டா அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அதுக்கு என்ன இங்க தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனா நீதிமன்றத்துல என்ன சொல்றான், உச்ச நீதிமன்றத்துல அன்அபிஷியலா நாங்க செட்டில் பண்ற வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். சீமானினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நடந்து கொண்டது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இந்த மைனர் குஞ்சு கட்ட பஞ்சாயத்து போல உச்ச நீதிமன்றத்தில் சீமானை நடத்தி இருக்கிறாங்க. நீதிபதியே சொல்றாங்க, இவங்க இப்படி புகார் கொடுத்தாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க, இது 2-3 தடவை நடந்துருச்சு அப்படின்னு சீமான் தரப்புல இருந்து விளக்கம் தரப்படுது. அப்ப நீதிபதிகள் சீமான் தரப்பை பார்த்து கேட்கிறாங்க, இந்த வழக்குல எதிர் மனுதாரரா இருக்கிற அதாவது விஜயலட்சுமி அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, அதனை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அதற்கு பிறகு அப்ப நீதிபதிகளுக்கே தெரியுது இவங்க பாதிக்கப்பட்ட தரப்பு விஜயலட்சுமி தரப்பு அப்படின்னு, அதை கருத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செட்டில்மெண்ட் பேசியிருக்கிறீங்களா அப்படின்னு நீதிமன்றம் ஒரு கட்ட பஞ்சாயத்து மன்றமாக, நாட்டாம படத்துல வெங்கல சொம்ப வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி இந்த பாலியல் பொறுக்கிக்கு நீதிமன்றம் ஒரு தவறான உத்தரவை இன்றைக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஏதாவது இழப்பீடு வழங்கப்பட்டிருக்குதான்னு நீதிபதிகள் கேட்டதுக்கு தான் இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, நாங்க அன்அபிஷியலி விஜயலட்சுமி தரப்போட நாங்க பேசிட்டு இருக்கிறோம், செட்டில்மெண்ட்டுக்காக பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. அதற்கு பிறகுதான் நீதிபதி மே மாதம் வரைக்கும் இடைக்கால தடை, இந்த 12 வாரங்கள்ல இதை விசாரிச்சு இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணும், சார்ஜ் ஷீட் போடணும்னு சென்னை உயர் நீதிமன்றம் சொன்ன அந்த உத்தரவிற்கு ஒரு இடைக்கால தடையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போட்டிருக்கிறாங்க. இது எவ்வளவு அநீதியான விஷயம். விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னா சீமான் தண்டிக்கப்பட வேணுமா இல்லையா? இது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மைனர் குஞ்சு கட்ட பஞ்சாயத்து மாதிரிதான். முன்பணம் ஏற்கனவே 2000-3000 கட்டிடுறது, ஊர்ல போய் ரேப் பண்றது, பஞ்சாயத்து நடந்துச்சுன்னா அடி வாங்கிக்கிறியா இல்ல 2000 ரூபாய் பஞ்சாயத்து கட்டுறியான்னா, நான் அது போன பஞ்சாயத்துலயே முன்பணமா கட்டிட்டேன் அப்படின்னு சொல்வதை போல இப்ப யார் வேணாலும் அப்படி பண்ணலாமா? ரேப் பண்ணிடுவாங்க, அடுத்து நாங்க காம்பன்சேஷன் கொடுக்குறோம், செட்டில்மெண்ட்டுக்கு போறோம் அப்படின்னா நீதிமன்றம் விட்டுருமா? இதுதான் சட்டமா? சட்டம் இப்படிதான் சொல்லுதா? இப்ப நீதிமன்றங்கள் எவ்வளவுக்கு சீமானை காப்பாற்றும் விதமாக, ஒரு பாலியல் குற்றவாளியை காப்பாற்றும் விதமாக ஒரு உத்தரவு போட்டிருக்குது. அதாவது இதெல்லாம் அன்அபிஷியலா எல்லா கிரிமினலுமே பண்ணுவோம். போய் பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டுறது, அவங்கள புகாரை வாபஸ் வாங்க சொல்றது, அதெல்லாம் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி தெளிவா சொன்னாரு. விஜயலட்சுமி மிரட்டலின் அடிப்படையில் தான் புகாரை வாபஸ் பெற்றிருக்கிறார், திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றப்பட்டு இருக்கிறார், இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்கிறது, விசாரிங்க. இதுல அண்ணாமலை சொல்றாரு, திராவிடத்தை எதிர்ப்பதால் பெரியார தொட்டுட்டாங்கன்னா அதனால திராவிடம் விடுமா? எல்லா முனைகளில் இருந்தும் பல முனை தாக்குதலை நடத்துறாங்கன்றாங்க. இந்த வழக்கு விஜயலட்சுமி கொடுத்த புகார், இது அதிமுக ஆட்சியில் பதிவாகுது. அதுக்கு பிறகு பல முறை விஜயலட்சுமி காவல்துறையிட்ட புகார் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு திமுக ஆட்சியிலையும் புகார் கொடுக்குறாங்க. அது தொடர்பா விசாரணை நடவடிக்கை அப்படின்னு போனுச்சு. அதுலயும் தீவிரமான நடவடிக்கை எதுவுமே இல்லை. நம்மளே இதை விமர்சிச்சிருக்கிறோம். இவ்வளவு தீவிரமா சீமான் வெளியே நடமாடிட்டு இருக்கிறான், அவனை கைது பண்ணணும் அப்படின்னு நம்ம வெளிப்படையாவே ஏற்கனவே பேசி இருந்தோம். அப்ப அதற்கு பிறகுதான் என்னடா இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்குது, இதை நம்ம ஹைகோர்ட்ல போட்டு இந்த மூல வழக்கையே எஃப்ஐஆரையே குவாஷ் பண்ணிட்டோம்னா நாம் சுதந்திரமாக இனி நடமாடலாம், இது நம் தலைக்கு மேல் தொங்குகின்ற கத்தியாக இருக்கிறதே அப்படின்னு இந்த நாக்பூர் நாய் தான் ஹைகோர்ட்டை அணுகி இந்த வழக்கை போட்டதே சீமான் தான். எஃப்ஐஆரை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவனா வழக்கு போட்டு நீதிபதி அவரு 12 வாரத்துக்குள்ள இதை விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போடணும்னு சொன்னது, இவனே போய் நீதிமன்றத்தில் போட்ட வழக்கில் கிடைத்த தீர்ப்பு. இதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? பெரியார் என்ன பெரியாரை தொட்டதுக்காக இவரை இது பண்றாங்க? அன்னைக்கெல்லாம் இவன் பெரியாரை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்த காலத்துல தானே இந்த மாதிரி ரேபிஸ்டா இருந்திருக்கிறான். ஈழ பிரச்சனைக்காக பேசிக்கிட்டு இருந்த காலத்துல தானே இவன் ரேபிஸ்டா இருந்திருக்கிறான். அப்ப இது எவ்வளவு பெரிய கேடுகட்ட கேவலமான விஷயமாக அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.